திரவ மற்றும் திட ஆக்சிஜன். மிக குறைந்த வெப்பநிலையில் ஆக்சிஜனை திரவமாக்கி திடப்படுத்தலாம். திரவ ஆக்சிஜன் வெள்ளநீலம் மற்றும் பல்வேறு தொழில்துறை மற்றும் மருத்துவ பயன்பாடுகளில் கிரையோஜெனிக் திரவமாக பயன்படுத்தப்படுகிறது. திட ஆக்சிஜன் என்பது வெள்ளநீல நிற படிகமாகும். இது குறைந்த வெப்பநிலையில் உருவாகிறது. மற்ற மந்த வாயுக்களை போலன்றி நிலையான அழுத்த நிலைகளின் கீழ் முழுமையான பூஜ்ஜியத்தில் ஹீலியம் திரவமாகவே உள்ளது. பூஜ்ஜிய பாகுத்தன்மை மற்றும் புவியீர்ப்புக்கு எதிராக பாயும் திறன் போன்ற தனித்துவமான பண்புகளை கொண்ட இது ஒரு சூப்பர் திரவமாக ஆகிறது. ஒளிரும் விளக்குகள். ஆர்கான் வரலாற்று ரீதியாக ஒளிரும் விளக்குகளில் பயன்படுத்தப்பட்டது. டங்ஸ்டன் இழை ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து விரைவாக எரிவதை தடுக்க காற்றிற்கு பதிலாக விளக்கை நிரப்ப இது பயன்படுத்தப்பட்டது. கிரிப்டான் பல்வேறு பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. முதன்மையாக சில வகையான ஒளிரும் விளக்குகள் மற்றும் நியான் குறிகளில் நிரப்பும் வாயுவாகும். மின்னோட்டம் அதன் வழியாக செல்லும் போது அது வெள்ளை அல்லது சாம்பல் நிற பளபளப்பை உருவாக்குகிறது. கிரிப்டான் சில புகைப்பட பிளாஷ்களிலும் லேசர்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. புவியின் வளிமண்டலத்தில் ஓசோன் அடுக்கு எனப்படும் ஒரு பாதுகாப்பு அடுக்கை உருவாக்கும் ஒரு மூலக்கூறான ஓசோனின் முக்கிய அங்கமாக ஆக்சிஜன் உள்ளது. ஓசோன் படலம் சூரியனின் புற ஊதா கதிர்வீச்சின் பெரும்பகுதியை உறிஞ்சி மேற்பரப்பை அடைவதை தடுக்கிறது மற்றும் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களில் இருந்து பூமியில் உள்ள உயிர்களை பாதுகாக்கிறது. செனான் மயக்க மருந்து பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் சில மருத்துவ நடைமுறைகளில் இது ஒரு பொது மயக்க மருந்தாக பயன்படுத்தலாம். இரத்தம் மற்றும் திசுக்களில் குறைந்த கரைதிறன் காரணமாக மற்ற மயக்க மருந்துகளை விட இது நன்மையை கொண்டுள்ளது. திரவ நைட்ரஜன் மிகவும் குளிரான தன்மையை கொண்டுள்ளது. கொதிநிலை -196 டிகிரி செல்சியஸ். உயிரியல் மாதிரிகளை உறைய வைப்பது மற்றும் பாதுகாத்தல் அல்லது ஐஸ்கிரீம் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. இது பொதுவாக கிரையோஜெனிக் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. திரவ நைட்ரஜன் பெரும்பாலும் சமையல் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது, அதாவது ஃபிளாஷ் உறைதல் அல்லது ஐஸ்கிரீம்கள், சர்பெட்ஸ் மற்றும் காக்டெயில் போன்ற உணவுகளில் தனித்துவமான அமைப்புகளை உருவாக்குதலில் பயன்படுத்தப்படுகிறது. சுவாசம், எரிமலை வெடிப்புகள் மற்றும் கரிம பொருட்களின் திசைவு போன்ற பல்வேறு இயற்கை செயல்முறைகள் மூலம் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுகிறது. இது மனித நடவடிக்கைகளின் துணை விளை பொருளாக உள்ளது, குறிப்பாக புதைப்படிவ எரிபொருட்களை எரித்தல் மற்றும் காடழிப்பு. சில உயிரினங்கள், சில பாசிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் வேதி சேர்க்கை எனப்படும் இந்த செயல்முறை மூலம் கார்பன் டை ஆக்சைடை ஆற்றல் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த உயிரினங்கள் கார்பன் டை ஆக்சைடை கரிம சேர்மங்களாக மாற்றுகின்றன. இதற்கு சூரிய ஒளி தேவையில்லை. பசுமை இல்ல விளைவு. பசுமை இல்ல விளைவு என்பது பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவும் இயற்கையான செயல்முறையாகும். வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு சூரியனிலிருந்து வெப்பத்தை அடைந்து அது விண்வெளியில் வெளியேற்றுவதை தடுக்கிறது. கிரகத்தை உயிர்களை ஆதரிக்கும் அளவுக்கு வெப்பமாக வைத்திருக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமடைதலுக்கு காரணமான முதன்மையான பசுமை இல்ல வாயு ஆகும். எரிசக்தி உற்பத்தி மற்றும் போக்குவரத்திற்காக நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பது CO2 முக்கிய ஆதாரமாகும். மரங்களில் CO2 உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதால் காடழிப்பு CO2 அளவை அதிகரிக்க உதவுகிறது. மீத்தேன். மீத்தேன் என்பது நிலக்கரி, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தின் போது வெளியாகும் ஒரு சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயு ஆகும். இது கால்நடைகள் மற்றும் பிற விவசாய நடைமுறைகள் மற்றும் நிலப்பரப்பில் உள்ள கரிம கழிவுகளின் சிதைவிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறது. 100 வருட காலப்பகுதியில் கார்பன் டை ஆக்சைடுடன் ஒப்பிடும்போது வளிமண்டலத்தில் வெப்பத்தை சிக்க வைப்பதில் மீத்தேன் 25 மடங்கு அதிக திறன் கொண்டது. நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடு விவசாய மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளில் இருந்தும் புதைப்படிவ எரிபொருட்கள் மற்றும் திடக்கழிவுகளை எரிக்கும் போது வெளியேற்றப்படுகிறது. இது கார்பன் டை ஆக்சைடை விட அதிக வெப்பமயமாதல் திறனை கொண்டுள்ளது. 100 வருட காலப்பகுதியில் சுமார் 298 மடங்கு அதிக செயல்திறன் கொண்டது. காடழிப்பு. ஒளி சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி காலநிலையை ஒழுங்குபடுத்துவதில் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இருப்பினும் மரங்கள் வெட்டப்பட்டு சேமிக்கப்பட்ட கார்பனை மீண்டும் வளிமண்டலத்தில் வெளியிடுவதால் காடழிப்பு புவி வெப்பமடைதலுக்கு பங்களிக்கிறது. காடழிப்பு CO2 உறிஞ்சும் பூமியின் திறனை குறைக்கிறது, மேலும் பசுமை இல்ல விளைவை அதிகரிக்கிறது. பெருங்கடல் அமிலமயமாதல். வளிமண்டலத்தில் உள்ள அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமடைதலுக்கு பங்களிப்பது மட்டுமல்லாமல் கடல்களால் உறிஞ்சப்படுகிறது. இந்த உறிஞ்சுதல் கடல் அமிலமயமாதலுக்கு வழிவகுக்கிறது. இது பவளப்பாறைகள் மற்றும் மடி உள்ளிட்ட கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அத்துடன் இது உணவு சங்கிலியை சீர்குலைக்கும்.